அல்லாஹுவின் பாக்கியமிக்க நாமத்துடன் நாம் தொடங்குகிறோம். அவர் புகழப்பட வேண்டியபடி நாம் அவரை புகழ்கிறோம். மகிமைப்படுத்தப்பட வேண்டியபடி அவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் அனுப்பிய அனைத்து தூய தூதர்களுக்கும், குறிப்பாக இறுதியானவர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சமாதானமும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். இன்று இந்த 14ஆம் நாளில் உங்களை மனமார்ந்த அன்புடன் வாழ்த்துகிறோம். ஷவ்வால் மாதத்தின் 1446ஆம் ஆண்டில் தென் ஆப்பிரிக்காவின் ஜொஹன்னஸ்பர்க் அருகே உள்ள பெனோனி நகரத்திலிருந்து இந்த நாளையும் அழகாக வர்ணிக்கிறோம். இன்று ஒரு சிறந்த நாளாகும். ஏனென்றால் இன்றிரவு முழுமதி தோன்றவிருக்கிறது. முழுமதி என்பது நம் உள்ளங்களைத் தொட்டுவிடும் ஒரு தருணம். அது ஒரு மென்மையான ஒளிக்காலம், அமைதியையும் அழகையும் சொல்கின்றது. இந்த நிலவொளி நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அதனால்தான் இது எவ்விதம் கடுமையான விஷயங்களைப் பற்றி பேச வேண்டிய நேரமல்ல. ஆனா நான் என்ன செய்வேன்? என் மனதோடு நானே சொல்லுகிறேன், என்ன ஒரு அதிர்ஷ்டம்! அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 மாதங்களாக தென் ஆப்பிரிக்காவில் தங்கியிருந்தது எனக்கு ஒரு பெரிய அருளாக இருந்தது. இப்போ நாளைக்கு நான் இங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் என் நாடு திரும்பப் போறேன். மலேசியா இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு மலேசியாவிற்கு என் பயணம் எளிதாக அமைய எல்லாம் செய்ய அல்லாஹ் அருள் புரிவாராக. இந்த தென் ஆப்பிரிக்காவில் நான் இருந்த காலத்தில் பல விஷயங்கள் நடந்தன. அது என் மனதைக் கிளறிச்சு, என் கண்களைத் திறந்தது. இங்க இருக்கும்போது முன்னாள் தென் ஆப்பிரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர், நம்ம அன்பிற்கினிய முஸ்லிம் சகோதரி நலிபாண்டோ அவர்கள் என்னை வந்து சந்தித்தாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் அப்போ கேப் டவுன்ல இருந்தேன். நான் கேப் டவுன்ல இருந்தப்போ அவங்க என்னை நேரில் வந்து சந்திச்சாங்க. 1 மணி நேரத்துக்கு மேல என் கூட நேரம் செலவழிச்சாங்க. அந்த நேரத்துல தான் எனக்கு புரிஞ்சது, அவங்க வெறும் படிப்பறிவு கொண்டவங்க மட்டுமல்ல, மிகுந்த புத்திசாலித்தனமும் தெளிவான பேச்சாற்றலும் உடையவர். அவங்கள ஆங்கிலத்துல பேசினாங்க. நான் கேட்டேன், நீங்க பிரிட்டன்ல தான் படிச்சீங்களா அப்படின்னு. அவங்க சிரிச்சு, ஆமா, நான் பள்ளிக்கூடம் பிரிட்டன்ல தான் போனேன்னு சொன்னாங்க. அவங்க பிரிட்டனில் தான் படிச்சதா என்று உறுதி செய்யும்போது நான் அவர்களை பாராட்டினேன். வாவ், நீங்க மிகவும் தைரியமாக நடந்து காட்டினீங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அதுக்கு மிகுந்த தாழ்மையோட பதில் சொன்னாங்க. இது என் தைரியம் இல்லை, இது நம்ம அரசாங்கத்தின் முடிவு. முழு அமைச்சரவையும் இதுல இணைந்திருந்தது. நான் தனிப்பட்டவளா நடக்கல. இஸ்ரேல சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது நம்ம மொத்த அமைச்சரவையும் சேர்ந்த முடிவுதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த செயலில் இருந்து இஸ்ரேலுக்கு எதிரா சர்வதேச நீதிமன்றத்தில வழக்கு போனதுக்காக பிடிப்புக்கான உத்தரவும் வெளியாயிருக்கு. இப்போ அந்த பிடிப்பு உத்தரவு யாருக்கு தெரியுமா? நெதன்யாகுவுக்கே. இது மேற்கு உலகத்தையே, அமெரிக்காவையும் பிரிட்டனையும் பெரிதும் இழுக்க வச்சிருக்கு. அவங்க மரியாதைக்கே சாய்வு வந்த மாதிரி ஆயிருச்சு. ட்ரம்ப் ரொம்ப கோபமடைந்திருக்காரு. அவங்க கோபம் ஒரு களிறு கோபமாதான், சும்மா சொல்லவே முடியாது. இப்போ ட்ரம்ப் தென்னாப்பிரிக்காவுக்கு பழிவாங்கணும் என்னும் எண்ணத்தோட இருக்காரு. அந்த பழிவாங்கும் செயல்கள் ஏற்கனவே துவங்கியாச்சு. தென்னாப்பிரிக்காவின் தூதர், ஆமா, அவங்க அப்பாசிக்கிற விதமே அவங்களை அவமதிக்க செய்தது. தென் ஆப்பிரிக்க தூதரை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றினாங்க. அதையும் சாதாரணமா செய்யல. மிகுந்த அவமதனத்தோட ஒரு நாட்டை தாழ்த்தும் விதத்துல செய்தாங்க. ஏன்? பழிவாங்கணுங்கிறதுக்காக தான். அதுதான் உண்மை. தென் ஆப்பிரிக்காவை தண்டிக்கணும்னு அவர்கள் முடிவு செய்தாங்க. அதுக்குள்ள இதுவும் ஒரு கட்டமே. ஆனா இது மட்டும் இல்லை, இன்னும் வரும். இன்னும் தண்டனை வருகிறது. இப்போ ஆரம்பமாயிருக்கு வரி போர். தவறா கேட்காதீங்க, வரி போர். தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரா அமெரிக்கா ஏற்கனவே வரிச்சுமை கொண்டு வந்துட்டாங்க. இது இன்னும் ஆரம்பம் மட்டுமே. இது ஒரு பொருளாதார போர்.
ஆமா, தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக ஒரு பொருளாதார போர் தொடங்கியிருக்கு. தென்னாப்பிரிக்கா உண்மையின் அடிப்படையில் தைரியமாய் நிலைநிற்கவில்லை என்றால் அந்த நாடு நீடிக்க முடியாது. இது என் நம்பிக்கையோட சொல்றேன். நான் விரும்பலை இது நடக்கணும். அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறேன் இது நடக்க வேண்டாம்னு. ஆனா என்ன செய்யறது? எனக்கு தோன்றது, ஒரே ஒரு வருடத்தில் கூட தென் ஆப்பிரிக்கா ரான் அப்படின்னு சொல்லப்படும் அவங்க நாட்டின் நாணயம் அது வியாபாரத்திலிருந்து மறைந்து விடலாம். இப்போ ஒரு அமெரிக்க டாலருக்கு 18 ராண்ட்ஸ் கொடுக்கறாங்க. இன்னும் சிறிது காலத்துல அது இரட்டிப்பாகலாம். 36 ராண்ட்ஸ் ஆகிவிடலாம். இதனால ராண்டின் மதிப்பு முழுக்க முழுக்க 100% வரை வீழ்ந்து போகும் அபாயம் இருக்கிறது. நீங்க கேளுங்க, இந்த வார்த்தையை கவனமா கேளுங்க. ஒரு நாட்டின் பணத்தின் மதிப்பு கீழே விழும்போது என்ன நடக்குது தெரியுமா? அதிகாரம் இல்லாத பொதுமக்களிடமிருந்து, ஏமாறிக்கொண்டே இருக்கும் மக்களிடமிருந்து செல்வம் அளவுக்கு அதிகமா எடுத்துச் செல்லப்படும். அது ஒரு பெரிய செல்வ மாறுதல். அதிகாரமுள்ள சிலருக்கு செல்வம் சேரும். ஆனால் அதிருப்தியான ஏழைகள் பெருகுவார்கள். இதுதான் பணமதிப்பு வீழ்ச்சியின் பாசாங்கில்லாத உண்மை. இந்த தனிநபர்கள் மீதான செல்வ மாற்றம் யாரிடம் செல்கிறது தெரியுமா? உள்ளூரிலிருந்தும் வெளியிலிருந்தும் சூறை கொள்ளும் பேராசைக்கார கும்பலிடம். அந்த பிரெடேட்டர் எலைட் கையில்தான். அவர்கள்தான் காத்திருக்கிறார்கள் மக்களின் சொத்துக்களை குடித்தெடுக்க. நீங்கள் பாருங்க, உங்கள் அரசு, அதாவது ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் ஆட்சியைத் தொடங்கிய அந்த நாளிலிருந்தே ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முயற்சி செய்து வந்தது. அந்த முயற்சிகள் எல்லாம் துரதிருஷ்டவசமாக வீணாகிப் போகும் அபாயம் இருக்கிறது. அந்த போராட்டமும் அந்த ஆசை கனவுகளும் இந்த பொருளாதாரச் சூறையாட்டால் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். இவை அனைத்தும் ஒரு இரவிலேயே நடக்கலாம். ஆமாம், ஒரு இரவிலேயே அவர்கள் ஏழைகளாகவே இல்ல, இன்னும் ஆழமான வறுமைக்கு தள்ளப்படலாம். அதுவும் அவங்க முன்னோட நிலையை விட மோசமான ஒரு நிலையில் இருக்கும். அப்ப என்ன செய்ய போறீங்க? நீங்க முன்னாலேயே தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் வரும் வருடத்துக்குள்ள தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக நடக்கப் போகுது. நானா? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இன்னும் ஒரு வருடத்துக்கு நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா என்றே தெரியவில்லை. அதனால்தான் மலேசியா புறப்படுவதற்கு முன் இதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இது ஒரு சாட்சியாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கட்டும். வீடியோவாக இச்சொல்லை பதிவு செய்கிறேன். இந்த நாட்டிலிருந்தும் உலகத்திலிருந்தும் யாராவது உண்மையான இஸ்லாமிய ஞானிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களைப் பற்றிதான் குர்ஆன் குறிப்பிடுகிறது. குர்ஆன் பயன்படுத்தும் இவ்வார்த்தையையே நான் இங்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்களை குர்ஆன் அலிமூன் என அழைக்கிறது. உண்மையான அறிவுடையோர். அந்த மாதிரியான அறிவுடையவர்கள், உண்மையான உலமாக்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் இப்போதுதான், ஆமாம், இப்போதுதான் அவர்கள் எழுந்து நிற்க வேண்டிய தருணம். அவர்கள் குர்ஆனுக்குள் சென்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னாவுக்குள் சென்று அதிலிருந்து வழிகாட்டுதல் எடுத்து இந்த மக்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டிய நேரம் இது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆளாக வேண்டிய ஸலவாதுகள் உண்டாகட்டும். அவர்களின் சுன்னாவிலிருந்தும் அவர்களின் ஞானமான வழிகாட்டுதலிலிருந்தும் இந்த நாட்டுக்கு கல்வியும் இந்த அரசாங்கத்துக்கு வழிகாட்டுதலும் வழங்க வேண்டிய நேரம் இது. ஆனால் அதற்கான வழி என்ன தெரியுமா? அதை கடுமையா செய்யக்கூடாது. மிருதுவோடவும் ஞானமோடவும் செய்தால்தான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அவர்களின் வழியும். நீங்க அதை செய்து காட்டினீங்கன்னா இந்த நாடே உங்களை பாராட்டும். ஆனா கேள்வி இதுதான், எப்படி நீங்கள் குர்ஆனுக்குள் சென்று ஒரு நாட்டு அரசாங்கத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தலைப்பில் உள்ள உண்மைகளை அங்கே இருந்து எடுத்துக்கொண்டு வரப்போறீர்கள்? தென் ஆப்பிரிக்கா இப்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கும் இந்த பொருளாதார நெருக்கடிக்கு எப்படி நாம் பதிலளிக்கப் போகிறோம் என்பதுதான் முக்கியம்.
அந்த பதிலைத் தேடத்தான் நான் கற்றுக்கொண்ட குர்ஆன் பிழையில்லா பயிற்சி முறையை நான் பயன்படுத்துகிறேன். ஏனென்றால் இது அவர்களுக்கு, அதாவது புழைந்த மரபு கற்றலிலுள்ளவர்களுக்கு கற்பிக்கப்படாத ஒரு நடைமுறை. ஆனா இந்த முறையின் வாயிலாக நான் உணர்கிறேன், உண்மையைத் தெரிந்து கொள்கிறேன். என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான சரியான பதிலை குர்ஆனிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியும். குர்ஆனின் மையத்தில் ஒன்றிருக்கிறது, ஒரு முக்கியமான உண்மை. அது என்னன்னா, சுதந்திரமான மற்றும் நியாயமான சந்தை என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதே. இதுதான் உண்மையான இஸ்லாமிய பொருளாதாரத்தின் இதயம். ஆனா இது ஒரு பெரிய பாடம், முழு பொருளாதாரம் பற்றிய பாடம். இந்த சின்ன வீடியோவில் நானே அதை முழுக்க கற்றுக் கொடுப்பேன் என எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கே வழிகாட்ட வேண்டுமானால் முதலில் ஒரு விடயம் தெளிவா சொல்லணும். சுதந்திரமான சந்தை என்ன, நியாயமான சந்தை என்றால் என்ன? இதைத்தான் நீங்கள் நாட்டுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏனென்றா இந்த கொள்கை இல்லாமையால்தான் மக்களுக்கு நீதியும் வளமும் கிடைக்காம போயிடுது. இன்று நியாயமான சந்தை, ஃபேர் மார்க்கெட், உலகில் எங்குமே இல்லை. மேற்கத்திய உலகத்திலோ இன்னும் இல்லை. உண்மையா சொல்லணும்னா உலகின் எந்த ஒரு மூலையிலையும் அது இல்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றா நீங்க உண்மையான பணத்தை, ரியல் மணி, சந்தையில் பயன்படுத்த முடியாத வரைக்கும் அந்த சந்தை நியாயமானதா இருக்காது. ஆமாம், எப்ப வரைக்கும் உண்மையான பணம், தங்கம், வெள்ளி போன்ற மூல்யமுள்ள பணம் சந்தையில் பயன்படுத்த தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த வரைக்கும் அந்த சந்தை நியாயமான சந்தை கிடையாது. அதுக்கு பதிலா இப்போ நாம் என்ன பயன்படுத்துறோம்? பொய் பணம், போசுஃபேக் மானி, அதாவது மதிப்பில்லாத அரசு அச்சடிக்கும் காகிதப் பணம். அந்த பணம்தான் சந்தையை கட்டுப்படுத்துகிறது, மக்களை ஏமாற்றுகிறது, செல்வத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுகிறது. இப்படி உண்மையான பணம் இல்லாத போது சுதந்திரமான மற்றும் நியாயமான சந்தை இருக்க முடியுமா? இல்ல, அது சாத்தியமே இல்லை. ஏனென்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் தினார், தங்க நாணயம் மற்றும் திர்ஹம், வெள்ளி நாணயம் பற்றி பேசுகிறாரு. அவை என்னவென்றால் உண்மையான பணம். அவைகளுக்குள் உள்ள மதிப்பு என்பது வெளியிலிருந்து அழுத்தப்பட்டதல்ல, அது உள்ளார்ந்த மதிப்பு, இன்ட்ரின்சிக் வேல்யூ. அதாவது அந்த நாணயத்துக்கே அந்த மதிப்பு உண்டு, அதாவது அந்த பணத்துக்குள்ளேயே அதன் மதிப்பு உள்ளது. இதுபோல அல்லாத பணம், அதாவது இப்போது நாம் பயன்படுத்தும் காகித பணம், ஒரு பொய்யான மதிப்பு, ஃபிக்டிஷியஸ் வேல்யூ கொண்டது. இது உண்மை இல்லை, இது ஒரு உருவாக்கப்பட்ட பிம்பம். ஆனால் உண்மையான மதிப்பு அல்ல. ஆனால் தங்கம், வெள்ளி இவை அல்லாஹ் படைத்த உண்மையான மதிப்புள்ள பணங்கள். அல்லாஹ்வின் பேராலே சொல்றேன், இதுவேதான் உண்மையான பணம், தங்கமும் வெள்ளியும். அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் தங்க நாணயங்களையும் வெள்ளி நாணயங்களையும் தான் பயன்படுத்தினார்கள். அதுவே உண்மையான மதிப்பு. இப்போ கேளுங்க, இமாம் மெஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது அவ்வளவு பெரிய அல்லாஹ்வின் பிரதிநிதியாக வந்தவங்க, அவர் யுஎஸ் டாலரை பயன்படுத்த போறாரா? அவர் சவுத் ஆப்பிரிக்க ராண்டை பயன்படுத்த போறாரா? இல்லை, அவர் அல்லாஹ் அனுப்பிய அந்த நேர்மையான நபிகள் பயன்படுத்தியதை தான் பின்பற்றுவார். தங்கம், வெள்ளி, உண்மையான மதிப்புள்ள பணம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த நாட்டிலே உண்மையா ஞானமா நிறைந்த எந்த ஒரு இஸ்லாமிய பண்டிதரும் இல்லையா? இவர்கள் இதை பேசக்கூடாதா? இவங்க மக்கள் முன்னாடி இதை எடுத்துச் சொல்லக்கூடாதா? இந்த நாட்டிலே எங்க இருக்காங்க இஸ்லாமிய அறிஞர்கள்? அவங்க பேசுற நேரம் இது இல்லையா? இமாம் மெஹ்தி வந்த பிறகு அவர் யூரோ பயன்படுத்துவாரா? ஸ்டெர்லிங் பவுண்ட் பயன்படுத்துவாரா? உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிற சிந்தனையே இல்லையா? உண்மை என்ன தெரியுமா? பொய்யான பணமுறை, அதாவது இன்றைய பன்னாட்டு பொருளாதார அமைப்பு இதைத்தான் கட்டுப்படுத்துது. உலக வங்கிகள், சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், இவை யாரால் உருவாக்கப்பட்டது? நம்மை வெறுக்கும் மற்றும் அழிக்க விரும்பும் எதிரிகள்தான் இதை உருவாக்கினார்கள். அந்த அமைப்புகளின் விதிகள்
கோல்டை மணியாக பயன்படுத்தக்கூடாது என்று தடை செய்கின்றன. உங்களுக்கு இது தெரியுமா? நீங்கள் இப்போ அந்த அமைப்புகள் உருவாக்கிய பணமுறையை, சந்தையையும் தங்களுடைய விதிகளையும் தான் பின்பற்றியிருக்கிறீர்கள். அவர்கள் தந்த காகித பணத்தை, மதிப்பில்லாத பணத்தை நீங்க வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க இப்போ எதை கொண்டு வாழ்றீங்க தெரியுமா? அவங்க கொடுத்த பொய்யான பணத்தை. ஆமாம், மதிப்பில்லாத காகித கழிவு மாதிரி பணம்தான். அந்த பணம்தான் உங்களை ஏமாத்துறது. அந்த பணம்தான் உங்களை அடிமையாக்குறது. இதை பயன்படுத்துறதால தான் நீங்க ரொம்பவும் இழப்பில் இருக்கிறீங்க, நஷ்டமா போறீங்க. இதுக்குள்ளதான் ஒரு முக்கியமான சூழ்ச்சி இருக்கு. சர்வதேச நாணய நிதியம் இதேதான் சொல்றது. தங்கத்தை பணமாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்னா தங்கம் உண்மை மதிப்புள்ளதுன்னு அவங்களுக்கு தெரியும். தங்கத்தை பணமாக விட்டுட்டா அவங்க கொடுத்த பொய்யான பணத்தின் மேல் யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவங்க கட்டியுள்ள இந்த உலக பொருளாதார பொய்யியல் முறையே இடிந்து விழும். அதனாலதான் தங்கம் பணமா இறக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு. அது அவங்களுடைய பயம். ஆனா கேள்வி என்னன்னா, இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே இந்த மாபெரும் சதியை குறித்து பேச தயாரா இருக்கிற உலமா யாராவது இருக்காங்களா? நம்ம இப்போ பயன்படுத்துற பணம், அது அவங்க தர்ற பணம், அது உண்மையா இருக்கா? இல்ல அது பொய்யானது, அது ஏமாற்று பணம், அது ஹராம். ஆமா, ஹராம் பணம் தான். ஏன் தெரியுமா? ஏன்னா அதுல மதிப்பு இல்லை, அதுல நேர்மை இல்லை. ஆனா ஒரு நாளில தங்கம், வெள்ளி மீண்டும் சந்தையில வருதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க பணம், அவங்க கொடுத்த அந்த போகஸ் மணி, அது இடிந்து விழும். அது நிலைநாட்ட முடியாது. ஏன்னா உண்மையான பணத்தோட அது கூட கோஎக்ஸிஸ்ட் செய்ய முடியாது. நீங்க உண்மைய நல்லா புரிஞ்சுக்கணும். போகஸ் மணிக்கு உண்மையான பணத்தோட கூடவே இருக்க முடியாது. அதனால தான் அவங்க கட்டாயமா கோல்ட் அண்ட் சில்வரை மார்க்கெட்ல இருந்து தள்ளி வைக்கணும் என்னையும் முடிவெடுத்தாங்க. அதுதான் IMF நேரடியாக சொல்லப்பட்டிருக்குது. அது அவ்வளவு சிம்பிளான விஷயம். நம்ம மட்டும் விழிக்கணும், நம்ம மட்டும் உண்மையை பேசணும். அவங்கள தங்கம், வெள்ளி பணத்தை நீக்கினப்போ அது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலாக கொடுத்த போகஸ் மணியை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க தெரியுமா? அது ஒன்று மட்டும் இல்ல, அந்த போகஸ் மணியோட மதிப்பையும் இழுக்கிறாங்க, தள்ளுறாங்க, மாத்துறாங்க எந்த நேரத்தில் வேண்டுமானாலும். அதுதான் நம்மளைய அடிமையாக்குற ரீதியில ஒரு மேனிப்புலேஷன் சிஸ்டம். அதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு பேராசிரியர் இல்ல, ஒரு வங்கித் தலைவர் இல்ல, ஜஸ்ட் ஆஸ்க் ராபர்ட் முகாபே. ரோபர்ட் முகாபே சொல்றாரு. அவர் யாரு? சிம்பாப்வே நாட்டின் முன்னாள் தலைவரா இருந்தவர். அவர்னா என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் சிம்பாப்வே மக்கள் மேல இருக்கிற நீண்ட கால வன்கொடுமைன்னு அந்த நிலத்தை மீட்டு கொடுக்க முயற்சி செய்தாரு. ஏதோ மக்கள் பக்கம் நின்றாரு. அப்போ என்ன நடக்குது தெரியுமா? அவங்க அந்த முயற்சியை தோற்கடிக்க மறைமுகமா ஆட்டம் ஆரம்பிச்சாங்க. ஏன் துப்பாக்கியால் இல்ல, இராணுவமாலும் அல்ல, அவங்க சிம்பாப்வே டாலரை தான் தாக்குனாங்க. அந்த நாட்டின் பணமதிப்பை கிழிச்சாங்க. ஒரு நாட்டை வீழ்த்த போர் இல்லாம அவங்க பணத்தை தான் தாக்குனாங்க. அவன் முயற்சி தகர்ந்தது. ஏன்னா பணத்தின் மதிப்பை அவங்க கட்டுப்படுத்தினாங்க. அதுதான் இன்றைய பொருளாதார அடிமைத்தனம் முறை. ஹராரியில நான் வரவேண்டிய நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னாடியே நான் இறங்கிட்டேன். என்னை வரவேற்க என் மக்கள் அங்க இல்ல. நான் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்து நான் வந்தாச்சுன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் எவ்வளவு பணம் மாத்தணும் அப்படின்றத கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரே ஒரு லோக்கல் ஃபோன் பண்ண 2 மில்லியன் சிம்பாப்வே டாலர் வேணும்னு சொன்னாங்க. இந்த நிலைதான் அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்காவிலே வரப்போகுது. விலை உயர்வு எப்படி ஒரு நாட்டை முழுக்க சீரழிக்குது என்ற இதைவிட பெரிய எடுத்துக்காட்டு வேணுமா? ஒரே ஒரு உள்ளூர் அழைப்பு செய்ய வேண்டும் என்றால் 2 மில்லியன் சிம்பாப்வே டாலர் வேண்டும். இதை கேட்டீர்களா? இதுதான் வரப்போகிறது. இப்போவே இது உங்கள் சவுத் ஆப்பிரிக்கன் ராண்டுக்கு நேரம் வரும் பாதை. நீங்கள் அந்த சதிகள் நடத்தும் சக்திகளிடமிருந்து தப்பிக்க முயற்சி செய்தீர்கள் என்றால் அவர்கள்
உங்களை நேரடியாக தாக்குவது உங்கள் பணத்தின் மதிப்பை குறைப்பதன் மூலமாகத்தான். அவர்கள் உங்கள் பணத்தை தாக்கினால் அதன் மதிப்பு விழும். பணத்தின் மதிப்பு விழும்போது பொருட்களின் விலை உயரும். இதைத்தான் அழிக்க முடியாத விலை உயர்வு, ஓடும் விலை உயர்வு என்பார்கள். இதன் விளைவாக மக்கள் மேலும் மேலும் வறுமைக்குள் மூழ்கிப் போவார்கள். விலை உயர்வு இன்ஃப்ளேஷன் நடக்கிறதோட மக்கள் தாழ்ந்து தாழ்ந்து இன்னும் ஆழமான ஏழைப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பசியும் வறுமையும் வேதனையும் மட்டும்தான் அவர்களுக்கு பின்பற்றும். அல்லாஹ் இதை குர்ஆன்ல தடை செய்கிறார். அதான் என் கேள்வி. தென் ஆப்பிரிக்காவிலே ஒரு மௌலானா கூட இருக்கிறாரா? ஒருத்தர் கூட இருக்கிறாரா குர்ஆனுக்கு போய் நேரடி ஆதாரமா சொல்றது விலை உயர்வு ஹராம், இதை அல்லாஹ் தடை செய்கிறார்னு சொல்றதுக்கு? குர்ஆன் சொல்றதுதான் இது இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக தடை. அது ஏன் தெரியுமா? ஏன்னா விலை உயர்வின் வழியில பணத்தின் மதிப்பு குறையும். அதுல மூழ்கிறதா யாரு? அடித்தட்டு மக்கள்தான். அவங்க தான் தன்னம்பிக்கையை இழக்கிறாங்க. இதுதான் அவங்க கையில் இருக்கிற மிக ஆபத்தான ஆயுதம், விலை உயர்வு, இன்ஃப்ளேஷன். அதுவே அவர்கள் உங்களை எதிர்கொள்வதற்கான முக்கியமான ஆயுதம். அப்போ தென் ஆப்பிரிக்கா என்ன செய்யணும் தன்னை காப்பாத்த? பதில் சுத்தமா இருக்கு. தங்க மற்றும் வெள்ளி நாணயங்களை சட்டப்படி செல்லத்தக்க பணமாக லீகல் டெண்டர் அறிவிக்கணும். நான் திரும்பி வந்தபோது நீங்கள் இனிமே அந்த பொய்யான மதிப்பில்லாத பணத்தை, போகஸ் மணி, பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் விழிக்கணும். உண்மையான பணத்தை, நியாயமான பரிமாற்ற முறையை ஏற்படுத்தணும். பணத்தை பற்றி விழிக்கவும். அவர்கள் எதிர்காலத்தில் தங்கமும் வெள்ளியும் கொண்ட நாணயங்களையே பயன்படுத்தப் போகிறார்கள். நீங்க விரும்புறீங்களா இல்லையா என்பது முக்கியமல்ல. ஈசுவும் அலைஹிஸ்ஸலாம், இமாம் மக்தியும் அலைஹிஸ்ஸலாம் தங்க நாணயம், வெள்ளி நாணயம்தான் பயன்படுத்தப் போகிறார்கள். அப்போ ஈரான் எப்ப தங்க நாணயம் பயன்படுத்தப் போகுது? பாகிஸ்தான் எப்ப தங்க நாணயம் பாவிக்கப் போகுது? ஒருபோதும் இல்ல, ஒருபோதும் இல்ல, ஒருபோதும் இல்ல. ஆனா தென் ஆப்பிரிக்கா இந்த நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விழிக்கணும், வேகமாக செயல்படிக்கணும். ஆமாம், தென் ஆப்பிரிக்கா, நீங்கள்தான் அதை செய்ய முடியும். ஆனா தென்னாப்பிரிக்கா மட்டும் இல்லை, முழு ஆப்பிரிக்கா ஒரு கூட்டிணைப்பாக செயல்படணும். ஒற்றுமையா முன்னேறணும். அனைத்து ஆப்பிரிக்க நாடுகளும் ஒன்றாக சேரணும். அப்பதான் நம்மளால இதை சாதிக்க முடியும். ஆம், இஸ்ரேலின் பப்பிடாக்ஸ், அவங்க கட்டுப்பாட்டில உள்ள சில ஆப்பிரிக்க நாடுகள், அவங்க சேரமாட்டாங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா மிச்சமுள்ள உண்மையான ஆப்பிரிக்கா, நல்ல எண்ணம் கொண்ட நாடுகள் நிச்சயமாக உங்கள் பக்கம் வந்து சேரும். அவர்கள், மற்ற ஆப்பிரிக்கா நாடுகள் உங்களோடு சேர்ந்து களம் இறங்குவார்கள். நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையுடன் செயல்பட்டீங்கன்னா இதை கண்டிப்பா சாதிக்க முடியும். தங்கமும் வெள்ளியும் சட்டப்படி செல்லும் நாணயமா லீகல் டெண்டர் நீங்கள் அறிவிக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் சர்வதேச நாணய நிதியம் IMF உங்களை எதிர்த்து நடவடிக்கை எடுக்கலாம். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்க பிழைத்துத் தப்பிக்க போராடுறீங்க. இதுதான் ஒரு வழி, வேற வழியே இல்ல. உயிர் காக்கும் வழிதான் இது. தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை சட்டப்படி செல்லுபடியாக லீகல் டெண்டர் அறிவிக்கும்போது விலை உயர்வு, இன்ஃப்ளேஷன் என்னும் வன்கொடுமைக்கு நீங்க எதிர்ப்பு சக்தியுடன் இருப்பீங்க. அதுவே நிச்சயமான பாதுகாப்பு. தென் ஆப்பிரிக்கா இதை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டிய பாதை இது. இந்த நாட்டிலுள்ள இஸ்லாமிய அறிவுஜீவிகள் விழித்து எழுந்து திருக்குரானை நோக்கி திரும்புவார்கள் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். அவர்கள் அறிவுஜீவிகள் வழிகாட்டலுக்காக திருக்குர்ஆனை நோக்கிப் போவார்கள். பின்னர் அந்த வழிகாட்டலைக் கொண்டு இந்த நாட்டையும் மக்களையும் நன்கு வழிநடத்துவார்கள். இன்ஷா அல்லாஹ். நன்றி. இது ஒரு சிறப்பு அழைப்பாய் இருந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து.